ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 160வது திருப்பெயர் நாமா பானுமதே நமஹா. சூரியனுக்கு நமஸ்காரம். பானுமான் கிரணங்களை உடையவன் சூரியன். இதே திருப்பெயர் பகவானுடைய 103வது நாமாவுக்கும் வந்திருக்கு. இங்கேயும் அதே அர்த்தம்னு சொல்லி சொன்னால் அங்கே அழகானவன் அர்த்தம். இங்கே சூரியன் பானுன்னு சொல்லி சொன்னால் சூரியன் அந்த சூரிய ரூபியாக இருக்கிறவருக்கு. ஏன்னா மித்திரனை பற்றி சொல்லியிருக்கு, இங்கே பானுவை பற்றி சொல்கிறது. ஏன்னா 12 விதமான சூரிய ரூபியாக இருக்கிறதுனால சில இடங்களில் அந்த 12 நாமாக்களும் வரும். அதனால் இங்கே சூரிய ரூபியாக இருந்து கிரணங்கள்னு சொல்லி சொன்னால் அந்த ரேஸ் எல்லா இடத்துலையும் வர்றது. இது என்னென்ன பண்ணுறதுங்கிறத ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீமத் அபய தீட்சிதர் அருணம்னு சொல்லக்கூடிய வேத பாகத்தில் சூரியனை ஸ்துதித்து இருக்கக்கூடிய விஷயத்தில் சொல்கிறதையே ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கார். அதில் சொல்கிறார். அதே மாதிரி இதிகாசமான வேதமான ராமாயணத்திலேயே ஆதித்ய ஹிருதயங்கிற இடத்துல இந்த கிரணத்தினால் அவர் என்ன பண்ணுறாராம், பாயத்தேஷ தபத்தேஷ வருஷத்தேஷ கபஸ்திபிகி. சூரியனுடைய கிரணங்கள் தான் நம்ம உடம்புல நித்தியமும் சுஷும்னான்னு சொல்ல மேலே இருக்கக்கூடியதான அந்த சஹசிரார கமலத்து வழியா உச்சி வழியா உள்ள இறங்கி சுஷும்னை மீதி இருக்கிற எல்லா நாடிகள்லையும் போய் சக்தியை கொடுக்கறதுங்கிறத தெரிவிக்கிறது. அதே நேரத்துக்கு இதே தான் மழையை பெய்ய வைக்கிறது, இதே தான் நல்ல வெயிலையும் கொடுத்து காயவும் வைக்கிறது சூரியனுடைய கதிர்கள். அதனால தான் அவருக்கு சஹசிர கிரணம்னு பேர். சஹசிரன்னா 1000 கிரணம். எத்தனையோ கிரணங்களினால இந்த உலகத்தை தன் கையினால 1000 கரங்களால கிரணங்களால இந்த உலகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய தாய்போல் ஆனவர்னு அவருக்கு பெயர். அதனால பகவானுடைய கிரணம்ங்கிறது என்னன்னா அனுகிரகங்களே பகவானுடைய கிரணம். அனிமாதிபிராவிருத்தாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவையே பவானின்னு அம்பாள் கிட்டேந்து விழக்கூடிய இந்த கிரணங்கள்லாம் அனிமாதி சக்திகளா இருக்கான். அப்படி சாஸ்தாவினுடையதான கிரணங்களா அவர்கிட்டேந்து தெளிக்கக்கூடிய ஒளி கற்று ஒளி கீற்று இது எல்லாம் ஒவ்வொரு சக்திகளையும் ஒவ்வொரு அனுகிரகங்களையும் நமக்கு தர காரணத்தினால அந்த ரூபியாவும் சூரிய ரூபியாவும் இருக்கிறவருக்கு நமஸ்காரம் என்று இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.